ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி ஈவினிங். இன்னைக்கு எபிசோட்ல விஜய் இல்லை, பட் இருந்தாலும் விஜயோடைய சில பியூட்டிஃபுல்லான கியூட்டான ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் ஆச்சு. குட்டி பப்பி கூட இருக்க மாதிரி அந்த பிக்சர்ஸ்லாம் இங்கே உங்களுக்காக அப்டேட் பண்ணியிருக்கேன். அண்ட் நிஜமாவே நம்ம டீமுக்கு ஏதாவது செலக்டிவ் அம்னீஷியா இருக்கா அப்படின்ற ஒரு ஃபீல். பிகாஸ் நம்ம ஜெயம்மா ரெகுலராக இப்போ நிவின் கிட்ட கேட்குற ஒரு விஷயம், நீயும் ஹாப்பியாக இல்லை, ஸோ டிவோர்ஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நிவினோடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்கும்போது நிவின் ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க, யமுனா ரொம்ப நல்லவா அப்படின்னு சொன்னது என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. பிகாஸ் அதாவது நிவினை ஸ்டார்டிங்ல அந்த பிளாக்மெயிலாம் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, அந்த டைம்ல கூட யமுனா கொஞ்சம் நல்லவா அப்படின்னு சொன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ அவங்க எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சூழ்ச்சிகள், விஜய் போலீஸ் கிட்ட மாட்டி விட்டது, இன்னும் நிறைய விஷயங்கள், அதையும் தாண்டி அவங்க அக்காவையே சந்தேகப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இருக்கு. இதையெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு எப்படி யமுனா நல்லவ அப்படின்னு சொன்னாருன்னு எனக்கு தெரியல. உண்மையாவே டீம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக்கிட்டாங்க போல. அதை கேட்டுட்டு யமுனா வேற ஒரு ஆனந்த கண்ணீர் எல்லாம் விட்டாங்க. அதெல்லாம் உண்மையாவே அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதாவது ரியாலிஸ்டிக்காவே இல்லை. இன்னொரு சைடு ரெண்டு சிஸ்டர்ஸும் பலமா பிளான் பண்ணிட்டாங்க, எப்படியாவது அந்த வீடை வித்தே ஆகணும். வித்து நிவினுடைய அந்த ஸ்டார்ட் அப் பிசினஸ்க்கு யமுனா பணம் கொடுக்கணும். கங்காவும் இப்போதைக்கு அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனால கொஞ்சம் குமரன் மாமாலாம் மலேசியா போயிட்டு கஷ்டப்பட தேவையில்லை, வந்துடுவாங்க பணம் வந்துருச்சானா அப்படின்ட்டு நல்லாவே பிளான் பண்ணி சாரதாமா கிட்ட சொல்ல, சாரதாமாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் விற்கவே முடியாதுன்னு சொல்லலை. இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்றீங்களே, ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் காவேரி கிட்ட கேட்கணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி காவேரியுமே அவங்க மனசுல இருந்த விஷயம், பாட்டிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க விஜய் இல்லாம. அதே மாதிரி விஜயுமே பாட்டிக்கும் எனக்கும் நடுவில் மாட்டிட்டு முடிக்கிற மாதிரி இருக்கு, ஸோ யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுக்கணும் இல்லையா, நான் அங்கே போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அம்மா. அண்ட் கங்காவும் யமுனாவும் ஏன் சந்தோஷப்படுறாங்கன்னு தெரியல. ஆனால் காவேரி எப்படா போவாங்கன்ற மாதிரி தான் அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு. நானுமே இன்னைக்கு ஏதாச்சும் ப்ரோமோ வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இப்போ வரைக்கும் ப்ரோமோ வரல. ஸோ நாளைக்கு ஒரு நாள் தான் எபிசோட் இருக்கு இல்லையா, லாஸ்ட் வீக்கும் ஃப்ரைடே எபிசோட அப்படியே கட் பண்ணி ஒரு ப்ரோமோ மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நாளைக்கு ஏதாவது ப்ரோமோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஐ திங்க் இன்னைக்கு சீன் இருக்கு இல்லையா, ப்ளூ கலர் காஸ்டியூம்ல நம்ம காவேரி இருந்த சீன் விஜய் இல்லாம, இதுதான் அவங்களுடைய பர்த்டே அன்னைக்கு ஷூட் பண்ணது போல. ஒரு ஃபேன் கூட போயிட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, சேம் ப்ளூ சுடியில தான் அவங்க பிக்சர் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் போன அன்னைக்கு விஜய்க்கு ஷூட் இல்லை. அதுக்கப்புறம் விஜய் வந்த பிறகு அங்கே, அதாவது நம்ம வீக்கா ஹவுஸ்ல போயிட்டு அதை அவங்க ரிசீவ் பண்ணி பிக்சர்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதே சேம் டைம்ல தான் நம்ம காவேரியுமே அந்த ஆரஞ்சு கலர் சாரிலெல்லாம் நம்ம காவியா பாப்பா கூட பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ சூன் அந்த சீன் எல்லாம் அப்கமிங்ல வரத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இன்னும் எனக்கு தெரிஞ்ச விஜய் எப்படியும் கன்வின்ஸ் பண்ணி தான் அந்த பேகு ட்ராலி பேக்ல எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கே போறாங்க போல. போனதுக்கு அப்புறம் ஒரே ஃபங்க்ஷன் மூட், கலர்ஃபுல்லான செலிப்ரேஷன் மூட்லாம் வர இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். சித்தி வேற சர்ப்ரைஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் பார்த்தினா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.